Good day, this is Pramila. Welcome to our channel Anyone Can Cook. இந்த தீபாவளிக்கு ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும், ஈஸியாகவும் செய்யணும். அப்படி என்ன ஸ்வீட் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கம்பு அப்பம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யணுன்றதை பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு முதல்ல கம்பு 1 கப், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், ரெண்டுத்தையும் நம்ம ஒரு 4 hours கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதும் இது ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க மாவு கூட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வதக்கி எடுத்த தேங்காய் துருவல் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணதும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும், வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம இப்போ ஆயிலில் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இட்லி எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி நம்ம பேனில் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ஸோ மறக்காமல் இந்த ஸ்வீட் ரெசிபி இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். ஊற்றும் போது மாவு பிரிஞ்சு போகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா மாவு பிரிஞ்சு போகாமல் சாஃப்டாக வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே கூடவே கொஞ்சம் லைக், ஷேர் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நல்லா குக்காகி கலர் மாறி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். கம்பில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் யாருமே அதை நம்ம சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ஸோ ரொம்பவே சாஃப்டான கம்பு அப்பம் ரெடி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Now it's bye from Kambu Appam.